अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। हैसियत है जने कुर्बानी देते ही हिस्से में भी जमते ही नई सुजने आपको दिएगा तो क्या इसमें नन्மை? இப்போ குர்பானி கொடுக்கக்கூடியவங்க கொடுக்குறாங்க, வசதி இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, ஏழ்மையாக இருக்கிறாங்க, அவங்க குர்பானி கொடுக்க முடியல, அவங்களுக்கு ஏதாவது நன்மை வருமானு கேட்குறாங்க. அந்த எண்ணம் தான் நன்மை, அவங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதே அவங்களுக்கு நன்மை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இன்னமல் ஆமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்து தான் நல்லா கூலி வழங்குகிறான் என்று சொன்னார்கள். தபூக் போர்க்களத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் போருக்கு போயிட்டு வர்றோம், போருக்கே வராமல் சில பேர் ஊரில் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த நன்மையை அடைஞ்சிட்டாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். போருக்கே வரல, ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சதுன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? அவங்களுக்கு நோய் தான் போருக்கு வர முடியாமல் ஆக்கிடுச்சு. அவங்கள ஹபஸ ஹுமுல் உதுர், நோய் காரணமாக போருக்கு வர முடியாமல் ஆயிட்டாங்க, ஊர்லேயே தங்கி இருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், போரில் நீ நோய் தானே காரணம் போரில் கலந்து கொள்ளாமல் இருந்ததுக்கு, அதனால் போரில் கலந்துக்கிட்ட நன்மை உனக்கு கொடுத்துட்றேன்னு நல்லா கொடுக்குறான்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த அடிப்படையில் அமலுக்கு என்னென்னா அடிப்படைங்க. ஒருத்தர் நல்ல அமல் செய்கிறார், எண்ணம் சரியில்லைன்னு வைங்க, அது கூலியே கிடைக்காது. பெரிய அமல் செய்கிறார், பெரிய 10 மாடு வாங்கி அறுக்கிறாரு, 100 மாடு வாங்கி அறுக்கிறாரு, எண்ணம் பார்த்தா குப்பையாக இருக்குன்னு வைங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அதை லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாவுஹா, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய இறைச்சி வந்து சேராது, உங்களுடைய ரத்தம் அல்லாஹ்விடத்தில் வந்து சேராது. லாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்விடத்தில் வந்து சேர்கிறதுன்னு அல்லாஹ் குர்பானியை பற்றியே சொல்கிறான் குர்ஆனில். அதனால் எண்ணம் முக்கியமான, குர்பானி கொடுங்க, கொடுக்காம இருங்க. எண்ணம் தூய்மை இல்லை என்றால் எந்த விதமான அமல் செஞ்சும் அது பாழ் தான். அதனால் அது மாதிரி ரம்ஜானுடைய இதுலேயும் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் என்ன செய்வார்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் நோன்பு வச்சுக்கிட்ட மனைவி கிட்ட சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்வார். அப்போது ரசூலுல்லாஹ் கிட்ட பரிகாரம் கேட்பார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ 60 நோன்பு வைக்கணும், தொடர்ச்சியாக வைக்கணும்னு வாங்க ரசூலுல்லாஹ். அது எங்கே முடியறதுன்றார் அவர். 60 நோன்பு எங்கே கேட்ப, 30 நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு பெரிய இதுவாக இருக்குது, 60 நோன்பு முடியாது. இப்போ 60 ஏழைகளுக்கு சாப்பாடு தரணும், அதுவும் எனக்கே காசு இல்லை, நான் எங்கே கொடுக்கறது? அடிமையை விடுதலை செய்யணும், அது இல்லைன்ற மாதிரி வரும்பொழுது அப்போ அவர் ஓரத்தில் உட்காந்துருப்பார். அப்போது ஒரு பேடிச்ச தர்மம் ஒரு பொருள் வரும். இப்போ ரசூலுல்லாஹ் அவர் இங்கே பரிகாரம் கேட்டார், அவர் கூப்பிடுங்கன்னு வாங்க. அவர்கிட்ட அந்த பேரிச்சம் கூடையை கொடுத்து இதையாவது போய் தர்மம் கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. இந்த 2 மலைக்கு மத்தியில் என்னை விட ஒரு ஏழை இருப்பாங்களா அப்படின்னு அவர் ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு கொடுத்து அனுப்புவாங்க. தப்பு பண்ணிவிட்டு இந்த பரிகாரமும் கொடுக்காம இவரே எடுத்துக்கிட்டு வர போகிறாருன்ற ரசூலுல்லாஹ் அதை பார்க்குற பார்வை அதை சிரிப்பாக இருக்கும். இந்த ஹதீஸில் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது தப்பு பண்ணவங்க அந்த பரிகாரம் கொடுக்கணுன்றது மார்க்கம் சொல்லுது. பரிகாரம் கொடுக்கக்கூடிய அளவில் அவர் கெப்பாசிட்டி இல்லைன்னா, குர்பானி கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் மாடில் 7 பேர் ஒரு பங்காக நீங்கள் சேரலாம். 3500 நினைக்கிறீங்க பங்கு, 3500 கொடுத்து நீங்கள் சேரலாம். இல்லை அது கூட எங்களுக்கு இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை. ஒரு ஏழ்மை என்பது இஸ்லாத்தில் சிறப்பு தான். ஏழ்மை இருக்கிறதுனால ஒரு இது கிடையாது, ஒரு இழுக்கு கிடையாது. ஏழ்மை என்பது மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இலகுவான ஒரு விஷயம்தான். அதனால் அது நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. கேள்வி கணக்கெல்லாம் ரொம்ப இலகுவாக முடிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி நபர்கள் எண்ணம் நம்ம அல்லாஹ் கிட்ட வச்சு எல்லாம் கொடுக்க முடியல, பொருளாக இருந்தால் கொடுத்துருவேன் நம்ம எண்ணம் வச்சோம் என்றால் அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய எண்ணத்துக்கு ஏற்ப முழுமையாக கூலி வழங்குவான் என்பதுதான் அதனுடைய பதில்.